இந்த மாதிரி கலரில் இருந்தால் தான் ஒரிஜினல் மலைப்பூண்டு. இதை ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அண்ணா இப்போ வந்து பூண்டு நட்டுட்ருக்கீங்க, இப்படிதான் முதல்ல குழி தோண்டிடுவீங்களா? ஃபஸ்ட்டு வெட்டணும். சரி, மண்ணை வெட்டிட்டு க்ளீனாக இது மட்டம் பண்ணி, சரி மட்டம் பண்ணி பதப்படுத்தி, சரி இந்த மாதிரி மறுபடியும் கொத்தணும். கொத்திட்டு கொத்துனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நடுறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நட்டுவாங்க. இந்த மாதிரி நட்டு வருவாங்க. சரி சரி சரி. நட்டினாரு என்ன ப்ராசஸ் அடுத்து? நட்டது 4 மாதம். சரி, இந்த சிங்கப்பூர் நம்ம சிங்கப்பூர் போட்டுருமில்ல, சரி சரி, மலைப்பூண்டு மலைப்பூண்டு அது வந்து 4 மாதம் ஆகும். சரி, 4 மாதத்துக்கு வந்து பிறகு ஈல்டுக்கு இதுக்கு வந்துடும். ஈல்டுக்கு வந்துடும். சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. இது முழுசாக நடுறது. ஆமாம், அப்படியே இப்போ நடுறோம்ல, பார்த்தோம்னா இப்படி நடுறாங்க, எப்படி பார்த்துக்கோங்க. நட்டு சரி, இந்த பூண்டு பூண்டை நம்மளா இப்போ கொரோனா டயத்தில் ரொம்ப இது வந்துச்சுல்ல, ஆமாண்ணா, அதுக்கு இந்த பூண்டு தான் மெயின். ஆமாம், எதிர்ப்பு சக்திக்கு. சரி சரி, மேமலை பொறுத்தளவு கொரோனாங்கிறது பாதிக்கல. சரிண்ணா சரிண்ணா. அதுக்கு முக்கியவாசி காரணம் இந்த பூண்டு தான், வேறு எதுவுமே கிடையாது. மருந்து மாத்திரை ஊசி எதுவுமே கிடையாது. இது ஒன்று தான். ஓகே ஓகேண்ணா. உங்களுக்கு குங்குமப்பூ எப்படி காஷ்மீரில் வருவா அதே மாதிரி இந்த கிளைமேட்டுக்கு இங்கே மட்டும்தான் இந்த பூண்டு. மேமலை பொறுத்தளவு கொடைக்கானல்கிட்ட சரிண்ணா கொரோனாங்கிறது பாதிப்பு அதிகமாக இல்லை. மெதிக்கு மலைப்பூண்டு தான். மலைப்பூண்டு இது என்னென்ன மருத்துவ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க? மருத்துவம் வந்து நிறைய சொல்லலாம். தேனில் கலந்து சாப்பிட சொல்கிறாங்க. ஆமாம், அது ஒன்று. ஒன்று சொல்கிறேன் கேட்குறீங்களா? ஒரு பெண்ணு வந்து பிரசவம் ஆகிட்டாலே அவங்களுக்கு வந்து இந்த பூண்டு ஒன்று தான் சரி பண்ணி. இல்லை, மைக் இங்கே மாட்டிருக்கு, அவர் பேசினாலே எனக்கு ரெக்கார்ட் ஆகும். பேசுகிறேன். அதாவது பிரசவத்துக்கு போகிறாங்கல்ல லேடிஸு, ஆமாம், பிரசவம் எடுத்து நிமிஷமே இந்த மலைப்பூண்டு தான் மெயின் மருந்து. இதுதான் மருந்து. இது எண்ணெய் கருப்பட்டி மற்றது அது இந்த இது சொல்லுவாங்களே பேறுகாலம். ஆமாம், பேறுகாலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது பிரசவ செலவு. சரிண்ணா சார். இந்த பூண்டு தான் மெயின். மொத்தத்துக்கு இந்த மலைப்பூண்டு தான் மெயின். அது புகை போடுவாங்களே, அது எப்படி போடுறாங்க அதை பற்றி சொல்லுங்கள். புகை போடுறது வந்து இப்போ எடுத்து வைப்போம்ல, சரி, எடுத்துட்டு மேலே கட்டி கம்பில் போட்டுருவோம். சரி, கம்பில் போட்டு கட்டி இறுக்கி போட்டு, சரி, அது ஒரு இப்போ 20 நாள் 30 நாள் நல்லா புகையேற்றி காய்ச்சி அதுக்கு பிறகு அறுத்து நம்ம சேல்ஸுக்கு போயிடும். இப்போ வந்து இந்த பூண்டு இவ்வளோ ரேட்டுக்கு போதில்ல, என்ன காரணம்? அதுதான் சொல்கிறேன், மருத்துவ குணம். மொத்தத்துக்கு மருத்துவ குணம். சரி, அதனால இந்த ஒரிஜினல் மலைப்பூண்டு பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரிஜினல் மலைப்பூண்டு வந்து இந்த சைஸ் வந்து இவ்வளோதான் இருக்கும். ஆமாம், உடச்சி பார்த்தா என்ன கலரில் இருக்கும்? ரோஸ் கலர் இருக்கும். ஆமாம், ரோஸ் கலர் இருந்தால் மலைப்பூண்டு. ரோஸ் கலர் ஒயிட் கலர் ரெண்டும் கலந்து வரும். ஆமாம், பிரேக் பண்ணுங்க. இதை அப்படியே காமிச்சு சொல்லிடுங்க. இதை அப்படியே சும்மா காமிச்சு சொல்லிடுங்க. இந்த இருக்கு வருங்க, இல்லை இதான் சிங்கப்பூர். இதே வந்து மலைப்பூண்டு. இதை வந்து தான் விதைக்கிறாங்க இங்கே. இந்த மாதிரி கலரில் இருந்தால் தான் ஒரிஜினல் மலைப்பூண்டு. இதை வந்து இங்கே வந்து அப்படியே வச்சுட்டு அறுவடைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. 4 மாதம் ஆகும். சரி, இப்போ இதை பார்த்துட்டு பூண்டை கேட்டு வந்தாங்களா, கொடுப்பீங்களா நீங்கள்? கொடுக்கலாம். அறுவடை நல்லா அறுவடை வரப்போ கொடுக்கலாம். 5 கிலோ 10 கிலோ கேட்டால் கொடுக்கலாம். எல்லாம் கொடுக்கலாம். தாராளமாக கொடுக்கலாம். கொடுக்கலாம். சரிண்ணா, நன்றிண்ணா. எத்தனை நிமிஷம் முடியாது?